39வது அதிகாரத்துக்கு செல்வோம். இந்த 39வது அதிகாரத்துல யூதா திருமணமான ஒரு கானானிய புறையின பெண்ணால் ஏமாற்றப்பட்டால், சோதிக்கப்பட்டாள். இந்த 39வது அதிகாரத்திலே அதே போல யோசேப்பும் ஒரு திருமணமான புறையின பெண்ணால் சோதிக்கப்பட்டாள். ரெண்டுங்களோட ஒற்றுமை இது. வேறுபாடு என்னவென்றால், யூதாவுடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. ஒற்றுமை என்னவென்றால், ரெண்டு பேருமே திருமணமான புறையின பெண்களால் தான் சோதிக்கப்பட்டார்கள். அது அந்த அதிகாரத்துடைய இந்த 2 அதிகாரத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திலிருந்து கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனுடைய இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கியப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். என்ன நடந்தது என்றால், பாருங்க, 37ஆம் அதிகாரத்தில் இவர் விற்கப்பட்டதை பார்த்தோம். 38ஆம் அதிகாரத்திலே யூதாவுக்கு வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டு விட்டு மீண்டும் எங்க வந்துட்டோம்? யோசேப்புக்கு வாழ்க்கை வந்துட்டோம். இப்போ யோசேப்புக்கு வாழ்க்கை மீண்டும் எகிப்திலே தொடங்குறது. அங்கே எங்கே முடிந்தது? 37ஆம் அதிகாரத்திலே கானானிலே முடிந்தது. ஆனால் மீண்டும் எகிப்திலே தொடங்குகிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே சில ஆண்டுகள் கூட ஆகியிருக்கலாம். இவனுடைய வயது இப்போது 20க்கு மேல் இருக்கலாம். 17 வயதில் தான் நாம் ஏற்கனவே படித்திருந்தோம். இப்போது இவனுக்கு 20 வயதுக்கு மேல் ஆயிருக்கலாம். இந்த 20 வயது காலத்திலே என்ன நடந்துக்கிறது? இவன் பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார், அதாவது தலையாரினா பாடி கார்ட்ஸ், மெய்காப்பாளர்களாக இருந்தவர். அதாவது பார்வோன் ராஜாவுடைய மெய்காப்பாளருடைய தலைவன். தலையார் என்றால் மெய்காப்பாளருடைய தலைவன், பாடி கார்ட்ஸுடைய தலைவர். இன்னைக்கு நம்ம பல நாடுகள கருப்பு முறை, பிளாக் கேட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தலைவர்களை காப்பாற்றுகிறதான, அதை பாதுகாக்கிறதான அந்த காவல் படை வீரர்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவன் தான் போத்திபார். இவனை வாங்குகின்றான், இஸ்மவேலும் வாங்குகிறான். எவ்வளவு விலை கொடுத்தான் என்று சொல்லப்படவில்லை. நிச்சயமாக 20 சேக்கலுக்கு அங்கு விற்ற அதிக விலைக்கு தான் வித்திருக்க வேண்டும். வாங்கி இவனை வீட்டுக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செய்வதெல்லாம் நேர்த்தியாக இருந்ததை இந்த போத்திபார் பார்க்கின்றான். ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனே தன்னுடைய வீட்டிற்குடைய அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பாகிறான். இந்த யோசேப்பு வாலிபனாக இருந்தது மட்டுமல்ல, நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்பை கொண்டவனாக இருந்திருக்க வேண்டும். அதான் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவனுடைய தாய் ராகேல் ரொம்ப அழகுள்ளவா இல்ல, இவன் அழகாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே ராகேலை போல இவன் அழகுடையவன், கட்டுமஸ்தான உடலமைப்புடையவன், வாலிபன். என்ன நடக்கிறது என்றால், இந்த போத்திபாருடைய மனைவிக்கு இவன் மேல் கண் வைக்கிறான். கண் வைத்து இவனை பல விதமான நெருக்கடிகளை கொடுக்கிறாள். ஆனால் இவன் அதற்கு மசிந்த பாடில்லை. அதற்கு அவன் எந்த விதமான என்ன சொல்றது, ஒத்து வரவில்லை என்று சொல்லலாம். இதுல இன்னொரு ஒரு எழுத்தாளர் இவ்வளமாக சொல்றாரு. இந்த அதிகாரத்தில் நம்ம தமிழ் பைபிள்ல சயனின்னு வருகிறது. ஆனா ஒரு அறிஞர் இவ்வளமா சொல்றாரு, அந்த எபிரேய மொழி இலக்கணத்தின்படியில இந்த வார்த்தை, இந்த இடத்துல வருகிற வினை சொல் பக்கத்தில் உட்காருங்கிறதான் பொருள். ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்துக்க கூட அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவள் எதற்கு தன்னை பக்கத்தில் உட்கார சொன்னாளுங்கிற நோக்கம் அவனுக்கு தெரியும். ஆகவே யோசேப்பு அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்று அந்த அறிஞர் சொல்றார். அடுத்ததாக இன்னொன்றே நாம் கவனிக்க வேண்டும்.
ஒரு அடிமை என்பவன் எஜமான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்படி இருக்க இவன் போத்திபாருடைய மனைவி சொன்னதுக்கு கீழ்ப்படியே கடமைப்பட்டவன். ஆனால் அவன் என்ன சொன்னான், இந்த ஒரு காரியத்தில் அவன் கீழ்ப்படியவில்லை. காரணம் என்னவென்றால் அவன் தன்னை என்ன கருதி இருந்தான் என்றால், தான் இந்த போத்திபாருக்கு அடிமையா இருப்பதை விட அவனுடைய மனைவிக்கு அடிமையா இருப்பதை விட அடிப்படையில் நான் முதல்ல தேவனுக்கு அடிமை. ஆகவே என்னுடைய பிரதான எஜமான் தேவன், அவர் பரிசுத்தர், அவருக்கு இப்படிப்பட்டவைகள் ஒத்து வராது என்பதை அறிந்திருந்தபடினாலே அவன் போத்திபாருடைய மனைவிக்கு வேண்டுகோளுக்கு அல்லது அவளுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்று சொல்லலாம். என்ன நடக்கிறது என்றால், ஒரு நாள் அவள் பலவந்தம் செய்யும் போது இவன் தப்பி ஓடி விடுகிறான். தப்பி ஓடின உடனடியாக அவள் தன்னுடைய குட்டு வெளிப்பட்டு விடும் என்று சொல்லி அறிந்து ஒரு நயவஞ்சக நாடகமாடி இவனை காட்டி கொடுத்து விடுகிறார். காட்டி கொடுத்து விடுகிறார் என்றால் இவளை பிடித்து கொடுத்து விடுகிறார். அதான் அந்த 14ஆம் வசனம் பாருங்கள். அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தான். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்து சப்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சப்தமிட்டு கூப்பிடுகிறேன். அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தை விட்டு வெளியே ஓடி போட்டான் என்று சொல்லி ஒரு நயவஞ்சகம் நாடகம் ஆடுகிறான். அது நிமித்தமாக இவன் சிறைச்சாலைக்குள் வருகின்றான். இந்த இடத்துல ஒரு அறிஞர் இவனமாய் சொல்கின்றார், போத்திபார் இவனை கொண்டிருக்க முடியும், ஆனா போத்திபார் இவனை கொல்லாமல் சிறைச்சாலையில் வைக்கிறான். காரணம் என்னவென்றால், ஒருவேளை போத்திபாருக்கு தன்னுடைய மனைவி சொன்னது தவறு என்று கூட அறிந்திருக்கிறான். ஆகவே இவனை கொல்லாமல் அவன் சிறைச்சாலையில் வைக்கிறான். ஆனால் அந்த சிறைச்சாலை மிக கடுமையான சிறைதான். எந்த சிறை என்றால் பாருங்க, 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டு இருக்கும் சிறைச்சாலையில அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அப்படின்னா இது சாதாரணமான ஜெயில் அல்ல, செக்யூரிட்டி அதிகமான ஜெயில். ராஜாவுடைய அரண்மனையில தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிற சிறைச்சாலை, சாதாரணமான பொது சிறைச்சாலை அல்ல. ஹை செக்யூரிட்டி ஜெயில தான் வைக்கப்படுகிறான். சரி, இவ்விடமாக சிறைச்சாலையில் இருந்தாலும் 21ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இவ்விடமாக யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே தொடர்ந்து படிக்கிற வசனங்களை நாம் பார்க்கும்போது 22 சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவனை எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்பட்டபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சிறைச்சாலையிலுமே ரொம்ப உண்மையா இருக்கிறான். அப்படி உண்மையா இருந்தபடினால சிறைச்சாலை உள்ள பொறுப்பெல்லாம் இவன்கிட்ட வருகிறது. அது சிறைச்சாலையில நான் ஒரு ஆண்டு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை தேவன் தந்தாரு. அப்ப அந்த சிறைச்சாலையில ஊழியம் செய்யும் போது அங்கே நான் பார்த்திருக்கிறேன், சில குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க, ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அதனால அந்த சிறைச்சாலை நிர்வாகம் அவங்களுக்கு கீழே சில பொறுப்புகளை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏனென்றால் அவர்களால் இனிமேல் ஆபத்து வராது என்று. அவங்க ஒரு கைதிகளிலே கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஜஸ்ட் லைக் சூப்பர்வைசர் மாதிரி. அதுபோல யோசேப்பு கூட அந்த விதமான ஒரு பாக்கியத்தை அவன் பெற்று சிறைச்சாலையிலே அவன் இருக்கின்றான். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்கள், தன் சிறு வயதில் தன் வீட்டில் இருந்த போது கண்ட சொப்பனம் தேவன் கொடுத்தது என்று நம்பினார். ஆகவே அதன்படி தான் தலைவனாக வருவேன் என்று நம்பினான். சீர்கட்ட வாழ்வு தலைவனுக்கு ஆகாது என கருதி யோசேப்பு அதற்கேற்ப பாவம் செய்யாமல் வாழ தீர்மானித்தான். அப்படின்னா சிறு வயதிலே அவன் பார்த்தான் ஒரு தரிசனம். அவன் அவனுடைய அறிக்கெட்டு நின்றது, நட்சத்திரங்களும் சூரிய சந்திரன் வணங்குனது. அது என்னன்னா, இவனுக்கு பார்வையில நான் ஒரு தலைவனாக வருவேன், நான் தலைவனாக வரணும்னா நான் தவறு செய்யக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நம் பல நாடுகளிலே தலைவர்கள் என்றாலே தவறு செய்வர்களாக பார்க்கிறோம்.
ஆனால் தேவன் விரும்புகிற தலைவன் தவறு செய்யாதவன் தான் தலைவனாக வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே யோசேப்பு இளம் வயதிலேயே தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தான், தேவனுடைய வழிமுறையை அறிந்திருந்தான். வழிமுறை என்னது? பரிசுத்தமான வாழ்வுதான் தலைவனாக மாற்றும் என்பதை. அதனால்தான் இவ்வளமான ஒரு வாக்கியத்தை நாம் எழுத முடியும். மொராலிட்டி லீட்ஸ் ஒன் டு மோர் விக்டரி. நற்பண்புகளே ஒருவனை மேலும் மேலும் வெற்றிக்கு நேராக அழைத்து செல்லும். மொராலிட்டி லீட்ஸ் ஒன் டு மோர் விக்டரி. அதிகமான வெற்றிக்கு நேராக ஒருவனுடைய நற்பண்புகளை அவனை அழைத்து செல்லும். அடுத்ததாக இன்னொன்று, அது ஒரு இறையியல் பார்வை. நம்ம முதல்ல பார்த்தது லீடர்ஷிப் பார்க்கலாம், அடுத்தது இறையியல் பார்வை. இது மிக மிக முக்கியமான ஒரு இறையியல் பார்வை. நான் அதை வாசிக்கின்றேன், வேணும்னா நீங்க எழுதிருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சொப்பனம் கண்டதால் மட்டும் அவன் உயர்ந்த அதிகாரத்துக்கு வரவில்லை. சொப்பனம் கண்டதால் மட்டும் அவன் உயர்ந்த அதிகாரத்துக்கு வரவில்லை. சொப்பனம் நிறைவேறும் நாள் வரை பல ஆண்டுகள் அவன் அதற்காக பாடுபட்டது கவனிக்கத்தக்கது. சொப்பனம் நிறைவேறும் நாள் வரை பல ஆண்டுகள் அவன் அதற்காக பாடுபட்டது கவனிக்கத்தக்கது. தேவ திட்டங்கள் துன்பங்களையும் உள்ளடக்கியதே. அதான் முக்கியமானது. தேவ திட்டங்கள் துன்பங்களையும் உள்ளடக்கியதே. ஏன் இதை நம்ம இறையியல் பார்வைன்னு சொல்கிறோம் என்றால், இன்னைக்கு பலர் என்ன பிரசவம் பண்றாங்கன்னா, நீங்க தேவ திட்டத்தில் இருப்பீர்களாயில் உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று சொல்றாங்க. அது தவறான இறையியல் பார்வை. தேவ திட்டத்துக்குள் இருக்கும் போதும் துன்பங்கள் வரலாம், ஆனால் நிச்சயமாக தேவ திட்டம் நிறைவேறாதான் பாடுறாங்க. தேவ திட்டத்துக்கு இருக்கும் போதே துன்பங்கள் வரலாம். அதுதான் யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமா இருக்கிறது. ஆனால் இறுதியில் தேவ திட்டமே நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம்.